ஐயனார் துணை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம பல்லவனோட அம்மா வீட்டுக்கு வந்ததுமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நம்ம நடேசன் இருந்துட்டு இவன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் படாத கஷ்டம் பட்டுட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, என்னெல்லாம் கஷ்டப்பட போகிறீங்கன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. அதுக்கடுத்து தான் நம்ம சேரன் இருந்துட்டு அவர் ஏதோ கோவத்தில் பேசிட்டு போகிறாரு. நீங்கள் அதை எதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட அம்மாவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, பல்லவா நீ எப்படி இருக்க, அம்மா மேலே கோவமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கோவம்லாம் இல்லைம்மா, வருத்தமாக இருக்குது, நாங்கள்லாம் என்ன பாவம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களை இப்படி யாரும் இல்லாத மாதிரி விட்டுட்டு போயிட்டீங்க. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே பொண்ணு தங்காத வீடுன்னு சொல்லி எல்லாரும் எவ்வளோலாம் பேச்சு பேசுகிறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே தப்புதாண்டா, எதுவும் நடக்கக்கூடாது, எல்லாமே நடந்துருச்சு, அதுக்காக நான் உங்ககிட்டே மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணி அம்மா திரும்ப வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான், ரொம்ப நன்றி அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அம்மா தேடினதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, சோழன் தான் காரணம். அவர்கிட்ட நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ஆனால் இவங்க இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சி எங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சோழன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.